சாந்தி. 7/6/2025 காலை முரளி. ஓம் சாந்தி. பாப் தாதா, மதுவனம். சாராம்சம். இனிய குழந்தைகளே, பூஜிப்பவர்களில் இருந்து நீங்கள் இப்பொழுது பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுகின்றீர்கள். பூஜிக்க தகுதி வாய்ந்த தந்தை உங்களை தன்னை போன்று பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குவதற்கு வந்துள்ளார். கேள்வி: குழந்தைகளாகிய நீங்கள் உங்களுக்குள் கொண்டிருக்கும் உறுதியான நம்பிக்கை என்ன? பதில்: நீங்கள் உயிருடன் இருக்கும் பொழுது தந்தையிடமிருந்து முழு ஆஸ்தியையும் பெறும் வரை அவரை விட்டு செல்ல மாட்டீர்கள் என்றும், நீங்கள் பாபாவின் நினைவிலேயே உங்கள் பழைய சரீரங்களை நீக்கி அவருடன் வீடு திரும்புவீர்கள் என்றும் உறுதியான நம்பிக்கையை கொண்டிருங்கள். வீடு செல்வதற்கு இலகுவான வழியை பாபா உங்களுக்கு காட்டுகின்றார். ஓம் சாந்தி. தாரணைக்கான சாராம்சம். 1. ஒரு பற்றற்ற பார்வையாளராக உங்களை சோதித்து நீங்கள் எந்த அளவிற்கு முயற்சி செய்கின்றீர்கள் என பாருங்கள். உலாவித் திரியும் பொழுதும் செயல்களை செய்யும் பொழுதும் நீங்கள் எவ்வளவு நேரம் தந்தையின் நினைவில் நிலைத்திருக்கின்றீர்கள்? 2. ஒரு பொழுதும் உங்கள் சரீரத்துடன் சலிப்படைய வேண்டாம். உங்கள் சரீரத்தில் வாழும் பொழுதே தந்தையிடம் இருந்து உங்கள் ஆஸ்தியை நீங்கள் கோர வேண்டும். சுவர்க்கவாசிகள் ஆகுவதற்கு இந்த வாழ்வில் முழுமையாக கற்றிடுங்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒவ்வொரு செயலையும் திரிகாலதரிசியாகவும் ஒரு பற்றற்ற பார்வையாளராகவும் இருந்து செய்வதன் மூலம் பந்தனத்தில் இருந்து விடுபட்ட ஸ்திதியை அனுபவம் செய்வதன் மூலம் ஓர் உதாரணம் ஆகுவீர்களாக. நீங்கள் எல்லாவற்றையும் திரிகாலதரிசி ஸ்திதியில் ஸ்திரமாக இருந்து செய்வதுடன் உங்களின் ஒவ்வொரு செயலையும் ஆரம்பம் மத்தி இறுதியை அறிந்து கொண்டால் உங்களின் செயல்கள் எவையும் பாவம் நிறைந்தவை ஆகாது. அவை எப்போதும் தூய செயல்கள் ஆகிவிடும். அதேபோல் நீங்கள் எல்லாவற்றையும் ஒரு பற்றற்ற பார்வையாளராக செய்தால், எதையும் செய்யும்போது கர்மபந்தனம் உள்ளதோர் ஆத்மா ஆக மாட்டீர்கள். உங்களின் செயல்களின் பலன் மேன்மையாக இருப்பதனால் நீங்கள் உங்களின் செயல்களின் ஊடாக உறவு முறைகளை ஏற்படுத்துவீர்கள், பந்தனங்களை அல்ல. எல்லாவற்றையும் செய்யும் போது பற்றற்றவராகவும் அன்பாகவும் இருங்கள். நீங்கள் பல ஆத்மாக்களின் முன்னால் ஓர் உதாரணம் ஆகுவீர்கள். ஸ்லோகம். சதா திருப்தியான மனங்களை கொண்டவர்கள் இலேசாகவும் ஒளியாகவும் இருப்பார்கள். அவ்யக்த சமிக்ஞை. ஆத்ம உணர்வு ஸ்திதியை பயிற்சி செய்யுங்கள். அக நோக்கில் இருங்கள். சக்தி வாய்ந்த எண்ணங்கள் நீங்கள் ஆத்ம சக்தியை சேமிக்க உதவும். அதாவது நீங்கள் சக்தியை சேமிப்பதுடன் உங்களின் நேரத்தையும் தகுதி வாய்ந்த முறையில் பயன்படுத்துவீர்கள். வீணான எண்ணங்கள் உங்களின் சக்தியையும் நேரத்தையும் வீணாக்க செய்யும். ஆகவே வீணான எண்ணங்களை உருவாக்குவதை நிறுத்துங்கள். இந்த படைப்பே படைப்பவரான ஆத்மாவை குழப்புகின்றது. எனவே சதா இந்த ஆத்மாவான நான் மாஸ்டர் சர்வசக்திவான், நான் ஒரு சக்திசாலி ஆத்மா என்ற பெருமையை பேணுங்கள். நீங்கள் ஒருபோதும் குழப்பம் அடைய மாட்டீர்கள். நீங்கள் மற்றவர்களின் குழப்பத்தை முடிப்பவராகுவீர்கள். ஓம் சாந்தி. நன்றிகள் பாபா.